நல்லா விளாடணும், நான் நல்லா வளரணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கங்க. அஞ்சாருங்க இருக்கு. இந்த பத்திய பத்த வைங்க. சூடத்தை கொஞ்சம் நுணுக்கி கொட்டி விடியா. மாப்பிள அப்படியே அதில் கூட பிடிச்சிட்டு ஆப்போசிட்டில் அப்படி காற்று இந்த ஆப்போசிட் பிடிச்சிருக்கும்டா ஐடா. பிடிச்சிக்கிச்சுடா ஐடா. அது உள்ள சூடத்தை அதில் என்ன வாழைப்பழத்தில் இல்லை வாழைப்பழத்தில் உடம்பு மாமிச்சா இன்னொரு சூடத்தை போடுங்க. சூடாங்க போட்டு நூற்று போகுது. அப்படி காட்டி போடுங்க. சூடாக முடிதான் ஆனியா கரெக்டாக விட அது அப்படி வருது. நானும் வாங்க வாங்க வாங்க. பேசுறீ நீ ப்ரோ. டீம் நேம் சொல்லுங்க. அம்மன்பேட்டை. உங்கள் டீம்? குத்தினிப்பட்டி. டாஸ்புரம். 6 ஓவர் 2 ஓவர் பார்த்துட்டேன். வேறு வேறு என்ன ஓவர் பவர் பிளே காமன் ரூல்ஸ் தான் எல்லாமே. இதுக்கு செக்கிங்கு நோ பால். ஆக்ஷன் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளைம்லாம் பண்ண தேவையில்ல. டேரெக்ட் நோ பால் தான். அங்கே தண்ணிக்குள்ளே போச்சு அப்படின்னா உருண்டு போச்சுன்னா 2 ரன்னு. டேரெக்டாக போய் விழுந்தா 6 ரன்னு தான். கொடிக்கு உள்ளே வெளில எதாவது 6 ரன்னு தான். ஆக்ஷன் போட்டாவே நோ பால். ஆக்சுவலி எல்லா நோ பாலுக்குமே ஃப்ரீ. உள்ள அம்பேர் கொடுக்கலாம், தேர்ட் அம்பேர் கொடுத்துருவாங்க. ஃப்ரீ ஹிட்டு உண்டு எல்லாத்துக்குமே. இதுக்கு செக்கிங் போட்டால் எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஹிட்டு. எல்லா நோ பாலுக்குமே ஃப்ரீ. டாட்டாஸ்னு அம்மன்பேட்டை. ஓகே ஓகே. கேப்டன் டீஷர்ட் கண்டிப்பாக போடணும். கண்டிப்பாக போடணும். கேப்டன் டீஷர்ட் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. நல்லா தான் இருக்குது ப்ரோ. புதுசாக தான் இருக்குது. ஓகே ப்ரோ. ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் பண்ணுவாங்க. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் உடையாண்டிப்பட்டி 60K டோர்னமெண்ட்டு இன்றைக்கி டே 1 இருக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு மேட்ச் யாருக்கும் பார்த்தா அம்மன்பேட்டை விசஸ் கூத்திரிப்பட்டி. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பாலாக யூஸ் பண்ணும். 2 ஓவர் பவர் பிளே. டாஸ் வின் பண்ணி அம்மன்பேட்டை பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மேட்ச்சே கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ஆகும். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஊர் தான். சர்க்கிள்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாக தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே தவிர பிச்சும் தரமாக இருக்குது. ஆஃப் சைடில் மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாகவே மழைனால கொஞ்சம் ஃபுல்லாக தண்ணி கொஞ்சம் இந்த இடம் அதிகமாக ஏறி இருக்குது. உருண்டு போனால் டபுள் கொடுப்பாங்க. டேரெக்டாக அந்த கொடியை தாண்டி போய் விழுந்தால் மட்டும்தான் 6. பவர் பிளே போட கோவிந்த் ஸ்ட்ரைக்கில், சதீஷ் நான் ஸ்ட்ரைக்கில், மணி வாட்சிங் த ஃபர்ஸ்ட் ஒன். லொட்டாஸ் லெக் சைடில் ஃபில்டர் கேட்கே போயிருக்கு. சிங்கிள்கான வாய்ப்பு இருக்கும். அதோட டாட்டு. செகண்ட் ஒன் பெரிய சாடா ட்ரை குயிக்காக இருந்துச்சு. பேக் டு பேக் டாட்டு. தேர்ட் ஒன் குயிக்காக இருந்துச்சு. கீப்பர் மிஸ் பண்ணால சிங்கிள்கான வாய்ப்பு இருக்கா. டேரக்ட் விட்டுட்டோம். மிஸ் ஆகுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. டாட்டு ஆக்சிடென்ட் டெலிவரி தொடர்ச்சியாக 3 பாலா டாட்டா வச்சு கொடுத்துருக்காங்க கோவிந்த். ஃபோர்த் ஒன் பெரிய சாடா ட்ரை தனியாக வந்துருக்கு கீழே. டாட்டு. ஃபிஃப்த் ஒன் இந்த முறை பெரிய சாடா ட்ரை டாட்டு. டாட்டு எடுக்கலங்க. குயிக்காக இது வரையும் போட்டுட்டு இருக்காங்க கோவிந்த். லாஸ்ட் ஒன் டாப் ஏஜ் லாங் ஆஃப்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். நாளை டேக் அண்ட் விக்கெட். இந்த ஓவரை மெய்டன் ஓவரா போட்டு கொடுத்து கடைசி ஒரு பந்தில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க கோவிந்த். செம்ம ஓவருங்க சொல்லலாம். இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் மேட்சே மெய்டன் ஓவரா போட்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஓவர் கூட சூர்யா ஸ்ட்ரைக்கில், மணி. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர்ஸ்லேருந்து தேர்ட் மேலே குயிக்காக இருக்குது. ஹருமே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரஷ்
சிங்கிள். செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ். ஃபுல் டாஸ் பால் லெக் சைடில் போயிடுச்சுங்க. 1 பவுன்ஸில் பவுண்டரி. இந்த டேல முதல் நாளாக பதிவு பண்ணுறாங்க சந்தோஷ். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஃபுல் டாஸ் பால் போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் தொடர்ச்சியா 2 பால்ல ஒரு 6 ஒரு நாளை கொண்டு வந்திருக்காங்க சந்தோஷ். இந்த டேல முதல் 6 பதிவு பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் பால். அது மாதிரி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நம்ம புல்லட் பால் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 3 பால் பெரிய சார் ட்ரை குயிக்காக இருந்துச்சு. குட் லென்த்தில் டாட்டு. 5th ஒன் ஸ்லாட்ல இருந்த பந்து லாங் ஆஃப்ல நேருக்கு நேரு போயிடுச்சுங்க. 90 டிகிரி ஷாட்டை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க சந்தோஷ். இந்த ஓவரில் மட்டும் 2வது ஒரு நாளை கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் ஒன் பெரிய ட்ரை லைன் அடிச்சு டாட். 2 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 18. ஒரு விக்கெட். கூத்தினிப்பட்டி ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஸ்கோர் இல்லாமல் இருந்தாலும் இந்த பவர் பிளே நல்லா யூஸ் படுத்திருக்காங்க சந்தோஷ். தேர்ட் ஓவர் பட தர்மா இன்னும் நடப்பேற்ற ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் சரியான ஹைட்ல போயிருக்குங்க. மேக்ஸிமம் நோ பாலுக்கு அப்பீல் பண்றாங்க. இது வரல முதல் பந்து 6ஆம் மாத்தி கொடுத்திருக்காங்க மணி. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் டாப் சான்ஸ் ஃபார் புடிக்க வேண்டிய கேட்சா மிஸ் பண்ண பேட்ஸ்மேன் லைஃப் கிடைச்சு கண்டிப்பா லைஃப் யூஸ் பண்ணுவாங்க. ஓடிக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்ல இருந்த பந்து நேருக்கு நேர லாங் ஆன்ல போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் இந்த ஓவர்ல மட்டும் 2வது கொண்டு வந்திருக்காங்க மணி. அடுத்த பந்து அட்டு யாக்கர் சிங்கிள் கிடைக்கும். ஷாட் சிங்கிள். குட் ஷாட் ஃபிளாட்டா போயிருக்கு லெக்ஸ்ல போயிடுச்சுங்க. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. ஸ்ட்ரைக்குக்கு வந்தோம் நல்லா மாற்றி கொடுத்துருக்காங்க சந்தோஷ். லாஸ்ட் ஒன் பேட்டில் சரியாக படலை. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். கண்டிப்பாக டைமிங்கால கண்டிப்பாக 2வது எடுப்பாங்க. ஓடிக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 39. ஒரு விக்கெட்டு. கூத்தினிப்பட்டி பேட்டில் பட்டு கீப்பர் 2ல் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க டாட்டு. செகண்ட் ஒன் லைனில் இருந்துச்சு. பேக் டு பேக் டாட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு டீமோட கேப்டனுக்கு வந்து கமிட்டிஸ்லேருந்து ஒரு டிஷர்ட் கொடுக்குறாங்க. அந்த டிஷர்ட்டை மேட்ச் முடியவும் கம்பல்சரி போட்டு தான் இருக்கணும். தேர்ட் ஒன் மறுச்சுன்னு ஸ்லாட்ல இருந்த பந்து மிட் விக்கெட்ல போயிடுச்சுங்க. தொடர்ச்சியா 2 டாட்டுக்கு அப்புறம் 6ஆம் மாத்தி கொடுத்துருக்காங்க மணி. குட் ஷாட். இந்த முறை அதே திசையிலே போயிருக்கு போயிடுச்சுங்க. அருமையா தடுத்திருக்காங்க. அம்பேர் என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க. ஒழிக்கப்பட்ட 2 ரன். குட் ரன்னிங். அம்பேர் என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க. லைன் அப்ப செக் பண்ணிட்டு அது 6 தான் கொடுத்துருக்காங்க. மணி பேட்ல வந்துருக்கு ஒரு 6. 5th ஒன் உடச்சுப்பட்ட பால் சரியான ஹைட்ல மறுச்சுன்னு போயிடுச்சுங்க. இதோட 3வது ஓவரை பதிவு பண்றாங்க மணி. ஹாட்ரிக்கார பதிவு பண்றாங்க மணி. இந்த டோர்னமெண்ட்ல முதல் ஹாட்ரிக்க பதிவு பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் லாங் ஆன்ல போயிடுச்சுங்க. இதை விட தொடர்ச்சியா 4 பாலுக்கு 4 6 பதிவு பண்றாங்க மணி. 4 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 63. ஒரு விக்கெட்டு. கூத்தினிப்பட்டி கூட கோவிந்த் இருக்கண்டார். ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கா இருந்துச்சு. அட்டு யாக்கர்ல டாட். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் பேட்ல நிக்கிறது. கீப்பர்ல அம்பையர் டேரக்டா நோ பால் கொடுத்திருக்காங்க. நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் உண்டு. இலவச பந்து பேட் சரியா படல. கேப்ல போயிருக்கு. கண்டிப்பா டபுள் எடுப்பாங்க நினைக்கிறேன். குட் ஷாட். எடுக்கப்பட்ட அப்பீல் பண்றாங்க. சிங்கிள் ரன் அவுட். அருமையா த்ரோ அவுட் இருக்காங்க. ரன் அவுட் முறையில் சந்தோஷோட விக்கெட் பறி போகுது. நியூ பேட்ஸ்மேன் குட் லென்த்ல இருந்துச்சு. ஒரு ரன்னுக்கு அப்புறம் டேட்டு. குட் லென்த்ல இருந்துச்சு டேட்டு. நெக்ஸ்ட் ஒன் உடம்புல படுக்கு. அட்டாக்கிங் டெலிவரி பேக் டு பேக் டேட்டு. 5th ஒன்
கவர்ஸ்ல கிளாசிக்கா இருந்துச்சு, போயிடுச்சுங்க. நுண்ணில போட்டு அவ்வளவு தூரம் போயிருக்குங்க. தொடர்ச்சியாக டாட்டுக்கு அப்புறம் 6ஆம் பத்தி கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேன். கவர்ஸ் லாஸ்ட் ஒன். பெரிய ட்ரை டாட். 5 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 71. 2 விக்கெட். கூத்தினிப்பட்டி. லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்ல மணி. ஸ்லாட்ல இருந்த பந்து லாங் ஆஃப்ல நேருக்கு நேரு போயிடுச்சுங்க. ஸ்ட்ரைக்கு வந்தாவே ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்துட்றாங்க மணி. செகண்ட் ஒன். பேட்ல சரியா படல. லெக் சைட்ல கண்டிப்பா டபுள் எடுத்துருவாங்க. குட் ஷாட். ஒரு சிங்கிள், ஒரு ரன் அவுட். தேர்ட் ஒன். வைட் பால், 3 பால். டாஸ் பால் வந்த மட்டும் பேட் விட்டுருக்காங்க. பிளாட்டா போயிருக்கு, போயிடுச்சுங்க. அம்பையர் என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க. 1 பவுன்ஸ் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல முதல் 50 பதிவு பண்றாங்க மணி. இந்த டோர்னமெண்ட்ல முதல் 50 பதிவு பண்றாங்க மணி. நெக்ஸ்ட் ஒன். வைட் பால், 3 பால். ஃபுல் டாஸ் பால் ஸ்டெப் அவுட்ல போய் லாங் ஆன்ல நல்லா டேக்கன். கேப்டன் கையில விழுந்துருங்க. அடுத்த விக்கெட் வந்து போறாங்க மணி. இருந்தாலும் அவங்க டீம் காண்டி 50 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் லைன்ல தான் வந்திருக்கு. டாட். நெக்ஸ்ட் ஒன். லைன்ல இருந்துச்சு. ஆஃப் சைட்ல சிங்கிள் கிடைக்கும். குட் ஷாட், சிங்கிள். 6 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 85. 4 விக்கெட். கூத்தினிப்பட்டி 86 ஆடணும். ஸ்ட்ரைக்ல கோவிந்த், நான் ஸ்ட்ரைக்ல சூர்யா. பவர் பிளே போட சதீஷ். ஆரம்பிச்சிருந்து ஃபர்ஸ்ட் ஒன். நல்லா வேரியேஷன், நல்லா குத்தி திருப்பிச்சு. டிஃபென்ஸ் டாட். செகண்ட் ஒன். லெக் சைட்ல ஃபில்டர் கைக்கு பிடிக்க வேண்டிய கேட்சா மிஸ் பண்ணால சிங்கிள். டபுளா மாத்திரம் பார்ப்போம். சிங்கிள். தேர்ட் ஒன். ஸ்ட்ரைக்ல சூர்யா. ஆஃப்ல தேர்ட் மேன்ல குயிக்கா இருக்கு. அருமையா ஸ்டாப் பண்ணி இந்த வைப் இருக்கான்னு பார்ப்போம். பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். உடைச்சு போட்ட பால் பேட்ல கீப்பர் எண்ட்ல சிங்கிள்கான வாய்ப்பு இருக்கும். அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். பெரிய சார் ட்ரை. ஒயிட் பால் நினைக்கிறேன். அப்பீல் பண்றாங்க. டாட். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் லாஸ்ட் ஒன். ஸ்லோயா ஸ்லாட்ல இருந்து வந்து லாங் ஆஃப்ல நல்ல டேக் அண்ட் விக்கெட். கடைசி ஒரு பந்துல விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க சதீஷ். முதல் விக்கெட் எடுத்து போறாங்க சூர்யா. செகண்ட் ஓவர் போட சந்தோஷ். ஃபர்ஸ்ட் ஒன். ஆஃப் சைடுல சான்ஸ் ஃபார் பாப்போம். நல்ல டேக் அண்ட் இந்த ஓவர்ல முதல் பந்தை விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க. அடுத்த விக்கெட் எடுத்து போறாங்க கோவிந்த். இதுவரை அவங்க சாதமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. குத்தினிப்பட்டி. நியூ பேட்ஸ்மேன் ராஜ். செகண்ட் ஒன். குயிக்கா இருந்துச்சு. கீப்பர் மிஸ் பண்ணால 2 ஓவர்ல டாட். ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒன். பேட்டர் சரியா படல. ஃபில்டர் கைக்கு அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. விட்டுருந்தா கண்டிப்பா டபுள் கூட வாய்ப்பு இருந்திருக்கும். சிங்கிள். ஸ்ட்ரைக்ல கேப்டன் ஆறுமுகம். குட் ஷாட். மறுச்சின்னு சான்ஸ் ஃபார் பாப்போம். 1 பவுன்ஸ்ல போயிடுச்சுங்க. பவுண்டரி. ஆறுமுகம் பேட்ல வந்திருக்கு. ஒரு 4. நெக்ஸ்ட் ஒன். மறுச்சின்னு சரியான ஹைட்ல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பார்ப்போம். நல்ல டேக்கன். ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க. அடுத்த வீட்டில் இருந்து போறாங்க ஆறுமுகம். நியூ பேட்ஸ்மேன் பாபு. லெஃப்டி. ஆஃப் சைட்ல கட் பண்ண பார்த்தா குயிக்கா இருந்துச்சு. டாட். 2 ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. ஸ்கோர் 8. 3 விக்கெட். அம்மன் பேட்டை. தேர்ட் ஓவர் போட கோபி. ஸ்ட்ரைக்ல ராஜ். ஃபர்ஸ்ட் ஒன். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. டாட். செகண்ட் ஒன். ஆஃப் சைட்ல அருமையான கட் ஷாட். சிங்கிள் கிடைக்கும். குட் ஷாட். சிங்கிள். ஸ்லாட்ல இருந்துச்சு. லாங் ஆன்ல நல்ல டேக்கட் விக்கெட். அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க கூத்தினிப்பட்டி. விக்கெட் நடந்து போறாங்க பேட்ஸ்மேன். நியூ பேட்ஸ்மேன் தடத்திரையா பேருக்கு அருமையா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த எண்டில் வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால். டாப்பே சான்ஸ் பார் பார்ப்போம். பிடிச்சிருந்தா நல்லா கேட்சாக இருந்திருக்கும்.
அம்பேர் நோ பால் கொடுத்துருக்காங்க டைரெக்டாக. மொத்தம் இந்த பாலுக்கு 2 ரன்னு. நோ பாலுக்கு ஃப்ரீ உண்டு. இலவச பந்து. ஸ்டெப் அவுட் போய் குயிக்காக இருந்துச்சு டாட்டு. அடுத்த பந்து ஆஃப் சைடில் அருமையான கட் ஷாட். சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். 3 கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 12. 4 விக்கெட்டு அம்மன்பேட்டை. 4th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் ராஜ். ஃபுல் டாஸ் பால். லாங் ஆஃபில் சிங்கிள் மட்டும் கிடைக்கும். ஸ்டாப். சிங்கிள். செகண்ட் ஒன். அகைன் ஃபுல் டாஸ் பால். அம்பையர் டேரக்டா நோ பால் கொடுத்துருக்காங்க. நோ பாலுக்கு ஃப்ரீ உண்டு. இலவச பந்து. லாங் ஆஃபில் சான்ஸ் பார் பிடிச்சாலும் கேட்ச் கிடையாது. அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால். லாங் ஆஃபில் போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் ராஜ் பேட்லருக்கு 6. நெக்ஸ்ட் ஒன். ஆஃப் சைடில் தேர்ட் மேல வந்திருக்கு. அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டாப் கிட்ட மிஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன். ஸ்டெப் அவுட் போய் ஆஃப் சைடில் சான்ஸ் நல்லா டேக்கன் விக்கெட். அடுத்த விழுந்து போறாங்க ராஷ். நந்து. ஒயிட் பால். ரீபால். அப்படி ஆக்கர் பவுலர் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாட்டு 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 22. 5 விக்கெட்டு அம்மன்பேட்டை. 5th ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். பெரிய சட ட்ரை. டாட்டு. செகண்ட் ஒன். சுவிட்சிங்கில் பவுண்ட்ரி போயிடும் நினைக்கிறேன். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க குமார். சிங்கிள். தேர்ட் ஒன். லெக் சைடில் ஃபீல்டருக்கு போயிருக்கு. இந்த முறை சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். லாங் ஆஃபில் இந்த முறை தான் சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். இந்த முறை லாங் ஆஃபில் சிங்கிள். பெரிய சட ட்ரை. குட் லென்த் இருந்துச்சு. டாட்டு. 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 26. 5 விக்கெட்டு அம்மன்பேட்டை. லாஸ்ட் ஓவர் சாம். ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்லோவே லஞ்ச். டாட்டு. செகண்ட் ஒன். தேர்ட் இடத்துல ஒன்று கீப்பர் மிஸ் பண்ணால 2 விடல. டாட்டு. பேக் டு பேக். ஒன். மறுபடியும் போயிரும் நினைக்கிறேன். பவுண்ட்ரி குயிக்காக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. இந்த முறை டாப்பே சான்ஸ் ஃபார் பார்ப்போம். டேக்கன் விக்கெட். லாஸ்ட் ஒன். ஒயிட் பால். டீ பால். ஆஃப் சைடில் வின் பை கேசிசி கூத்தினிப்பட்டி. யாருக்கு புயலே வந்துச்சியா. சந்தோஷ் தலைச்சிறந்த மட்டை வீச்சாளர் கூத்தினிப்பட்டி அணியின் அவர் பேர்ல 100 ஆறாயுது. ப்ரோ கதிர் பற்றி சொல்லுங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை குட்டி வரீங்களா? ஒரு நிமிஷம் சொல்லுங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை, இது வந்து புதுக்கோட்டையில் ஆல்ரெடி ஒரு டீம் புதுக்கோட்டையில் வந்து இது ஆல்ரெடி ஒரு டீம் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா இப்போ ஒரு பிளேயர் ஒரு 6 அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நேமில் வந்து 50 ரூபாய், அதாவது இவங்க சாப்பிட்ற கஷ்டப்படுறாங்களா ட்ரஸ்ட்டு, அந்த ஆதரவற்ற இல்லத்துக்கு போகும். அதனால இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 10 6 அடிச்சிருக்காங்க. அது வந்து கூத்தினிப்பட்டி மணிங்கிறவங்க 7 6, சந்தோஷங்கிறவங்க 2 6, பாக்கிங்கிறவங்க ஒரு 6 அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அம்மன்பேட்டை டீம்லேருந்து ராஜ்குமாருங்கிறவங்க ஒரு 6 அடிச்சிருக்காங்க. மொத்தம் இந்த ஒரு மேட்சுக்கு மட்டும் 550 ரூபாய் இவங்களோட சார்பில் ஆதரவற்றோர் இல்லத்துக்கு போகுது. ஆமா, அது மாதிரி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே ஒரு பிளேயர் ஒரு 6 இல்ல, எல்லா மேட்சுமே என்டையர் ரவுண்டு என்டையர் டோர்னமெண்ட் எல்லாமே ஒரு 6 அடிச்சா அந்த 6க்கு 50 ரூபாய். 20 6 இல்ல 30 6 எவ்வளவு அடிச்சாலுமே அவங்களோட சார்பில், அதாவது அவங்க திறமை வந்து ஒருத்தவங்க சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். அதான் இந்த ஒரு கான்செப்ட். இது ஆல்ரெடி புதுக்கோட்டையில் ஒரு டீம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்களும் ஒரு வருஷம் போன வருஷம் பண்ணலான்னு பார்த்தோம், டைம் கிடைக்கல. இந்த வருஷம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் பண்ணுறோம். அதனால மேக்ஸிமம் எல்லா பிளேயருமே நல்லா விளையாடுங்க, நிறையா சூப்பர் அடிங்க. ஓகே சூப்பர். சந்தோஷ் அவர் 100 ஆறாயுது. பாக்கி அவர் நேம்ல 50 ஆறாயுது. ஒரு 6 அவரு உங்களோட ஆட்டோகிராஃப் முக்குமார் அவர் பேர்ல 50 ஆறாயுது.
அம்மன்பேட்டை. சாரி அம்மன்பேட்டை. உங்க டிசிஷன் அடுத்து கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. சும்மா இருக்கு. அவங்க கேப்டன் அவர் எத்தனை சிக்ஸ் வச்சிருந்தாரு? கூத்தினிப்பட்டி மணிங்கிறவர் மட்டும் 7 6 7 6. ஓகே, சார்பா மட்டும் 350 350 ரூபா. ஓகே ஓகே, பேர் சாப்பிடலாம் அந்த சார். ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக. ப்ரோ உங்க டிசிஷன் ஓகே ப்ரோ, பவுலிங். பார்ப்போம் இதை வச்சு எத்தனை சிக்ஸ் சேருதுன்னு பார்ப்போம். பசுமதி தளபதி கடைசி உங்க final பேட்டிங் முடிஞ்சு ரெடியா இருங்க. சொல்றேன் வீடு சொல்லலாம், தனியாக சொல்லலாம். ஓகே ஓகே ப்ரோ, ஓகே.